ஓம் சக்தி. ஆன்மீகம் என்பது ஒரு கரு போன்றது. அந்த ஆன்மீகத்தை மௌனமாகவும் அமைதியாகவும் கடைபிடிக்க வேண்டும். இவன் அப்படி அவன் இப்படி என்று மற்றவனை புறம் சொல்லி தெரியக்கூடாது. நீ எப்படி என்று உன்னை நீயே அளந்து பார்த்து கொண்டு முன்னேறி வர வேண்டும். தாய்ப்பாசம் இல்லை என்றால் உலகத்தில் அழிவு உண்டு. சகோதர மனப்பான்மையோடு வாழ்ந்தால்தான் உலகத்தில் நன்றாக வாழலாம். எவ்வளவுக்கெவ்வளவு வேகத்தை கடைபிடிக்கின்றீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு அழிவும் வேகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் பொறுமையை கடைபிடித்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும். ஒரு குழந்தை மகளாகிறாள், பெண்ணாகிறாள், மனைவி ஆகிறாள், தாயாகின்றாள், பாட்டி ஆகின்றாள், பக்தை ஆகின்றாள், பராசக்தி ஆகின்றாள். என்ன சொல்கின்றேனோ அதனை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அனைத்து எண்ணங்களும் ஒன்று சேர்வது கடினம். எந்த பக்கம் எட்டாத நூல் இருக்கிறதோ அதனை எட்ட வைக்கிறேன். அந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் சேர்த்து முடிச்சு போடும்போது அது பிரிந்து போவதில்லை. உங்கள் உள்ளத்தில் பந்த பாசம் என்ற இரண்டையும் வைத்துக்கொண்டு முடி போட்டால் முடிவதில்லை, அவிழ்ந்து விடுகிறது. ஆனால் ஆன்மா என்ற முடியை போடும்போது முடிச்சு பிரிவதில்லை. ஒரு நூலை தறியிலிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்து அடிக்கும் போதுதான் அது புடவையாகிறது. அதுபோல மனம், பணம், பண்பு, நோய், நொடி ஆகியவை எல்லாம் கலந்து வரும்போதுதான் அது வாழ்க்கை ஆகிறது. கல், இரும்பு ஆகியவற்றை உதைத்தால் நம் கால்கள் தான் வலிக்கும் என்றெண்ணி உதைப்பதில்லை. அதுபோல ஆன்மீகத்திலும் எது செய்தால் என்ன விளையும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். உலகத்தை பாதுகாக்கும் பொறுப்பும் பெற்ற தாய் தந்தையரை பாதுகாக்கும் பொறுப்பும் இன்று யாருக்கும் இல்லை. அவரவரும் தாய் தந்தையாகிற போதுதான் பொறுப்பு தெரியும். உழைப்பும் அன்பும் பாசமும் தான் ஒருவரை கட்டுப்படுத்தும். எனவே எதிலும் பொறுப்பு இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. அன்னையின் அருள் வாக்கு. உழைப்பு குறைந்து விட்டது. ஒரு பிடி அரிசியை சாப்பிடலாம், ஆனால் ஒரு படி அரிசியை சாப்பிட முடியாது. வருமானமும் உழைப்பும் குறைந்து விட்டன. உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை சம்பாதிக்க வேண்டும். உன் விதியை மாற்றுவேன். அது எப்போது? அவனவன் கர்ம சட்டத்தின்படியே அவனது விதியை விட்டு விடுகிறேன். ஆனாலும் எப்போது என்னையே முழுமையாக சரணடைந்து உண்மையான பக்தியை அவன் என்னிடத்திலே செலுத்துகிறானோ அப்போதுதான் அவனது தலையெழுத்தையே விதியையே மாற்றி நான் எழுதுகிறேன். ஆம், அவனின் பூர்வ ஜென்ம பாவ வினைகளின் காரணமாக அவனுக்கு பெரியதாக வரும் துன்பங்களை சற்று குறைத்தும் அதே நேரத்தில் அவனின் கர்ம வினை கணக்கையும் அழிக்கிறேன் மகனே. அன்னையின் அருள் வாக்கு. ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள். வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள். கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது. அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை. பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது. அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது. தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது. கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது. அதுபோல நீங்கள் பந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள். தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன். அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. அவளன்றி ஓர் அணுவும் அசையாது. அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.